ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட ஒரு வார பக்கமாகவே வீடியோ போடலாம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வின்னிங்ஸ் தொடர்ந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீடியோவிலே வின்னிங்ஸ் நம்பர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுவும் எனக்கு மைண்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எல்லா சேனலோட நம்ம சேனல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனல். சரிங்களா? அதில் எல்லாத்தும் நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஃப்ராடுத்தனம், பித்தலாட்டுத்தனம் இது எல்லாமே இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம். சரிங்களா? இதில் இன்றைக்கி நாளைக்கு எப்படி வரும் ரிசல்ட்டு ஒன்று, அது போக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அது தெளிவாக வாய்ஸ் ரெக்கார்டோடு இருக்குது. அதையும் தெளிவாக வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, கரெக்டாக லாஸ்ட்டாக நமக்கு இந்த 2 நாளுமே 192 912 அப்படின்னு வந்துருச்சு. இதிலிருந்து ஒரு எல்ஷேப் வடிவில் நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணுங்கள். அது போக என்னோடய மெத்தேட்லேயும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 192க்கு இந்த இடத்துலையே இருக்குன்னா, அதே இடத்துல இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள், 912ன்னு திருப்பி நமக்கு ஒரு செட்டு வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ 2 நாள் வந்தது இப்படி வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு மேலேயும் எடுக்கலாம், இல்லை கீழேயும் எடுக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 4 டிஜிட்டில் இது மார்க்கிங் பண்ணுறதுக்கே ஒரு வழி இல்லாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா முதல் மாதிரி நமக்கு சாட்டில் ஒரு மென்ஷன் பண்ணி கொடுக்குறதே கிடையாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நம்மளால் சாட்டில் எடுத்து கொடுத்தா ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர்ஸ் மேக்ஸிமம் மிஸ் ஆகுது. அப்படி இருந்தும் நமக்கு 2 நம்பர்ஸ் ரெகுலராக பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதுலேயே மேலே இங்கேயும் நமக்கு இந்த இடத்துல இப்போ ஒரு செட்டை கரெக்டாக விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஒரு செட்டு விட்டுருங்க. விட்டுட்டு மறுபடியும் இங்கே விட்டு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு செட்டை விட்டுட்டு இங்கே மேலே அதே இடத்துல நமக்கு ஒரு செட்டு இருக்குது. இது எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இது வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு விருப்பம் எப்படி இருக்கோ அதன்படி எடுத்துக்கங்க. நான் கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை மட்டும் ஏபிபிசி ஏசியில் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது என்னுடைய கஸ்டமருடைய நம்பர்ஸ். சரிங்களா? என்னுடைய கஸ்டமருடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பரு. இதில் இந்த கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர் தான் இந்த சாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. 29ஆம் தேதி அன்னைக்கு இவர் என்கிட்ட ஜாயின் பண்ணப்போவே நான் சொன்னேன், ஃபேஸ்புக்லேயோ வேறு எதுலேயோ போய் பணம் கட்டி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் மீறி இவர் வெளியில் ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கட்டி வாங்கியிருக்காரு. யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபார்முலா முறை அப்படின்னு சொல்லி போட்டு சாட் எல்லாம் அமௌண்ட் 7,000 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7,000 ரூபா அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சிட்டு போட்டு இந்த சாட்டை அனுப்பிச்சிருக்காங்க. சாட்டை அனுப்பிச்சுமே ஒரு வின்னிங்ஸும் கூட இல்லை. சரிங்களா? ஒரு வின்னிங்கு கூட இதில் இல்லை. மொத்தமாக 7,000 ரூபா போச்சு. இதை இந்த சாட்டை எனக்கு ஃபார்வேர்டு பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டும் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டும் நான் இப்போ உங்களுக்கு போட்டே காட்டுறேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்டு தெளிவாகவே கேளுங்க. சரிங்களா? அந்த வாய்ஸ் ரெக்கார்டு தெளிவாக கேளுங்க. நான் வேணால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டே போட்டே காட்டுறேன். சார்
பாருங்க சார், என்கிட்ட 5000 ரூபாய் பணம் போட்டணும், நான் கெஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் பேர் வந்து ஹரிகிருஷ்ணவா சார். என்னை ஏமாத்திட்டாங்க பாரு சார். 4G வேலை கட்டான், 7000 ரூபாய் காசு கொடுக்குறான் சார். அவனோட நம்பரோட உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க சார். என்ன சார், அவன் ரொம்ப 4G வேலை காட்டான் சார். உங்கள் மாதிரி யாரும் வரமாட்டாங்க சார். பாருங்க சார், அவனோட நம்பர் உங்களுக்கு வைக்கிறேன், ஃபோன் நம்பர். அவன் பேர் ஹரிகிருஷ்ணவா சார், கேரளான்னு சொன்னான் சார். பாருங்க சார் எப்படி. பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நான் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வீடியோ பண்ணும்போது சில பேர் கமெண்ட்லாம் வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் வந்து அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியல. இப்படி ஏமாறுறதா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 1000 ரூபா கேட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து வின்னிங்ஸ் வந்து எப்படியெல்லாம் எடுத்து கொடுக்கணுமோ அப்படி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி போய் ஏமாறுறீங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. சரிங்களா? இது மெயினாக வந்து லீகலாக பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. ஒன்லி கெஸ்ஸிங். எப்படி எடுக்கணும், எப்படி போடணும் அப்படிங்கிறத மெயினாக வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். பழைய வீடியோஸ்லலாம் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் வந்து இப்போது எப்படி எடுக்கிறாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். இன்றைக்குமே வந்து ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா? என்னை வந்து எதிர்பார்க்குறீங்க, என்னுடைய கெஸ்ஸிங்ஸ் பார்க்குறீங்க, எனக்கு அமௌண்ட்டு கட்டுறீங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் வந்து நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து நல்ல வாய்ப்பு தேடி நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். காசை நிலைய இழந்துடாதீங்க. இதே முறைகளில் வந்து சிம்பிளாக ஒரு 4 நம்பர் 5 நம்பரை போட்டு விளையாட்டி அதுலேயே வின்னிங் எடுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை தான் நான் சொல்லுவேன். எனக்கு அமௌண்ட் ஆகுது ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன். சரிங்களா? அப்படி யாருமா இருந்ததுன்னா நான் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து போட்டு போயிடுவேன். அந்தளவுக்கெல்லாம் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிங்கிறத மட்டும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் இருங்க. இங்கே கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வந்து எனக்கு இப்போ வந்து இதில் கரெக்டாக பீபோர்ட் லைனில் பாருங்கள். அது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து 452 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? 452 அப்படின்னு இருக்கும். இந்த 452 அப்படின்னு வந்தால் இந்த இடத்த எங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். கரெக்டாக இந்த செட்டு கீழே வந்து 7452 இருக்குது. இப்போ அந்த 7 விட்டுட்டு 452. இப்போது இங்கே 4, இங்கே 4, இங்கே 5, இங்கே 2 இருக்குது. இங்கே 4 நம்பர் இருக்கா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4, 5, 2, 4 4க்கு 4 வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த செட்டை அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. 444 அப்படிங்கிற மாதிரி 444 அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருவாங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இது ஒன்று இருந்தாலும் நமக்கு வந்து இந்த 4 வந்ததுனால நமக்கு 1 3ஆம் நம்பர் வைக்கணும். பி போர்டில் 100% சொல்கிறேன், 3 அப்படின்னு வைக்கணும். நான் ஏற்கனவே அந்த ஒரு சார்ட்டில் சொன்ன மாதிரி அதுலேயே 3 இருந்தது. அது நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. சரிங்களா? பி போர்டில் 3ஆம் நம்பர் வைக்கணும். சி போர்டு 4 அப்படின்னு வைக்கணும். ஏ போர்டு 9ன்னு வைக்கணும். சரிங்களா? இந்த செட்டை வந்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. சரிங்களா?
இதில் இன்னொரு மென்ஷன் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இன்னொரு மென்ஷன் சொல்லிடுறேன். இந்த சி போர்டில் வந்து கரெக்டாக டபுள்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும் கீழே இருக்கிறது. இங்கே 244 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? 244 அப்படிங்கிறது 244 உள் நம்பரில் 244 அப்படின்னு இருக்கும். 444 இருக்கும். இங்கேயே இருக்குது. நான் அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக 244 இங்கே 244ன்னு கீழே இருக்குது. இந்த 4 தூக்கி அப்படியே சி போர்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக ஏ போர்டு 9க்கு 9 அப்படியே இறங்கலாம், சரிங்களா? இது ஒன்று இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் இப்படி போடுங்கன்னு எடுத்து போடுறேன். கரெக்டாக லிமிட்டை வச்சு ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக ப்ளே பண்ணிட வேண்டாம், சரிங்களா? ABC 239 234 அதே மாதிரி 934 அதே மாதிரி 444, சரிங்களா? இது வந்து 100% இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி இது விட்டு BC AC எழுத்துக்கள் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 39 அல்லது 93 ABBC ACயில் 3லேயுமே இதை வைங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், சரிங்களா? எல்லாத்துக்குமே வின்னிங் வரும். ஆனால் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக ப்ளே பண்ணாமல் அளவாக லிமிட்டை வச்சு ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் வரும், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் எடுத்து போடுறேன். அது உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும். இல்லை அப்படின்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிக்குவேன், சரிங்களா? தேங்க்யூ.